சிங்கப்பெண் படையை லான்ச் பண்ண சொன்னால் உங்கள் நண்பர் வீட்டுக்கு போய் லான்ச் பண்ணிட்டு வந்தீங்க, நீங்கள் பேசலாமா அரசை பற்றி எங்களை பற்றி அப்படின்னு பேசியிருந்தார். இவர் உண்மையிலே சிங்கப்பெண் படையில் அவர் உதவியாளர் வீட்டுக்கு போகிறதுக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் தள்ளி வச்சாரா? அப்போ இப்போ இருக்கக்கூடிய அந்த அம்மா பெட்ரோலு அந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க அதில் வந்து ஒரு 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 அணியை உருவாக்குறாங்க. அதுக்காக தான் இவர் கேன்சல் பண்ணாருன்னு சொல்கிறது வந்து அது அரசியல் ரீதியான வாதம் வைக்கலாம். அதில் ஒரு லாஜிக் வேணும்ல. இப்போ வந்து அதிமுக ரொம்ப அவங்களும் ஜென்சி அரசியல் பண்ண இறங்கியிருக்கிறாங்க. அறிக்கைகள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப காமெடியாக இருக்குது. நாங்களும் வந்து நச நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு அவங்க லாங்குவேஜில் இவங்களும் பதில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப முன்னாடி பண்ணியிருக்கணும். திமுக தன் கட்சி நிர்வாகிகள் தெரிஞ்சால யங்ஸ்டர்ஸை பற்றி 50 பேரை கூட்டு வச்சு அவங்க ஜென்சி அரசியல் நாங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணிட்டோம், ஜென்சிக்கு இறங்கிட்டோம் அப்படின்னு அவங்க பண்ணுறாங்க. அதிமுகவோட நிலைமை அதை விட மோசம். அவங்கள்ட்ட ஜென்சினால யாருன்னு தெரியல. விஜய் வந்து ஜென்சி எல்லாம் சேர்ந்து விஜய் ஒரு அரசியல் தலைவராக உருவாக்கியிருக்காங்க. இவங்க ஜென்சியை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தலைமுறையே ஒரு அரசியல் கட்சி பக்கம் போது அந்த கட்சி அப்படியே அப்போ தான் ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு தலைமுறையை திமுக மிஸ் பண்ணிட்டாங்களோ? கண்டிப்பாக 2016 மிஸ் பண்ணிட்டாங்க. கலைஞர், ஜெயலலிதா ஒரு டிகேடே விட்டாங்க. அவங்க 2 பேருடைய மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய லாங் கேப் வந்து போச்சு. ஜென்சி அரசியல்னு உங்களுக்கு முதல்ல என்னென்னு தெரியலங்க. அரசியல் படுத்துறது எப்படி படுத்துவீங்க? இல்லை, அதுதான் அவங்க ஒரு மேடையை போட்டு ஒரு ஆடிட்டோரியத்தை வச்சு பண்ணால் முறை நல்ல மாறிடுவாங்க. நாங்கள் கொத்தடிமையாக தாண்டா இருப்போம், நாங்கள் ப்ரௌடு கொத்துடா. இது எவ்வளோ பெரிய இது. ஏடா டே அவங்களுக்கு பின்னாடி பெரியார் ஃபோட்டோவை போட்டு கொத்தடிமையாக இருப்போம் அப்படின்னு அது வந்து பெருமையாக அது வருத்தப்படணும். சென்றாய் நீங்கள் இதுக்கெல்லாம். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஜுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சிங்கப்பெண் படையை லான்ச் பண்ண சொன்னால் உங்கள் நண்பர் வீட்டுக்கு போய் லான்ச் பண்ணிட்டு வந்தீங்க, நீங்கள் பேசலாமா அரசை பற்றி எங்களை பற்றி அப்படின்னு பேசியிருந்தார். இவர் உண்மையிலே சிங்கப்பெண் படையில் அவர் உதவியாளர் வீட்டுக்கு போகிறதுக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் தள்ளி வச்சாரா? இல்லை, அது வந்து சிங்கப்பெண்ணுங்கிறது வந்து புதுசாக வந்து ஒரு வெளியிலேருந்து மேன் பவருக்கு ஹயர் பண்ணிலாம் வந்து பண்ணல, ரெக்ரூட்மெண்ட் எடுத்துலாம் பண்ணலை. இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பிரிவாக மாற்றுறாங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய அந்த அம்மா பெட்ரோலு அந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க அதில் வந்து ஒரு 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 அணியை உருவாக்குறாங்க. அப்போ அதுக்கு நிறைய ப்ரோட்டோக்கால் இருக்குது, நிறையா ரூல்ஸ் இருக்குது, நிறையா அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டாக உருவாக்குறப்ப அதுக்கு ஒரு டிஐஜி போடணும், அதுக்கு நிறையா வந்து சோர்சஸ் வாங்கணும், எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும், காஸ்டியூம்ஸ் வாங்கணும், நிறைய வெஹிக்கிள்ஸ் வாங்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அதில் ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் இருந்திருக்கு, அதனால் தள்ளி வச்சுருக்காங்க. ஒரு நாள் ஏன் அப்படி சொல்கிறாரு? அன்றைக்கி காலையில் போய் தொடங்கி வச்சு மதியானம் போயிருக்கலாமே. அன்றைக்கி ராஜரத்ன ஸ்டேடியம் தான் அன்றைக்கி காலையில் பண்ண எவ்வளோ நேரம் ஆகிருப்போகுது? ஒரு 10 நிமிஷம், ஒரு மணி நேரம், 2 ஹவர்ஸில் போய் அவர் கொடி காமிச்சிட்டு அதை லான்ச் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு போகிறாரு. சரி, அவர் ஜெகதீஷ்டே சொல்லிட்டாரு மத்தியானம் வச்சுக்கோங்கப்பா நீங்கள் நிகழ்ச்சி என்ன மத்தியானம் வச்சு போகிறாரு. அதுக்காக தான் இவர் கேன்சல் பண்ணாருன்னு சொல்கிறது வந்து அது அரசியல் ரீதியான வாதம் வைக்கலாம். அதில் ஒரு லாஜிக் வேணும்ல. இல்லை, எடப்பாடி அவர்கள் ஏன்னா அவ்வளோ குற்றச்சாட்டு வச்சது. இப்போ வந்து அதிமுக ரொம்ப அவங்களும் ஜென்சி அரசியல் பண்ண இறங்கியிருக்கிறாங்க. அறிக்கைகள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப காமெடியாக இருக்குது. நாங்களும் வந்து நச நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு அவங்க லாங்குவேஜில் இவங்களும் பதில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப முன்னாடி பண்ணியிருக்கணும். இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருக்காங்க. ஓ, ஜென்சின்னு ஒரு டீம் இருக்குது போல. அதாவது நேற்று கூட நம்ம ஒரு இது பதிவு போட்டிருந்தேன். அதாவது திமுக ஜென்சி அரசியல் பண்ணுறதுக்கு இப்போ வந்து இறங்கியிருக்காங்க. திமுக தன் கட்சி நிர்வாகிகள் தெரிஞ்சால யங்ஸ்டர்ஸை பற்றி 50 பேரை கூட்டு வச்சு அவங்க ஜென்சி அரசியல் நாங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணிட்டோம், ஜென்சிக்கு இறங்கிட்டோம் அப்படின்னு அவங்க பண்ணுறாங்க. அதிமுகவோட நிலைமை அதை விட மோசம். அவங்கள்ட்ட ஜென்சினால யாருன்னு தெரியல. ஜென்சினா அந்த பழைய பாடகி ஒருத்தவங்க ஜென்சி இருந்தாங்களா, அவங்கள கட்சியில் சேர்த்தா நம்ம ஜெயிச்சிடலாமா அப்படின்ற இளைஞர்கள் தான் அவங்க இருக்கிறாங்க. இப்போ தான் அவங்க வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க. 2 கட்சிகளும் இளைஞர்களையே புதியவர்களுக்கான வழிவிடாமல் உள்ளே வச்சுருந்தாங்க 10 வருஷமாக. அது வந்து கரெக்டாக அந்த இளைஞர்களுக்கான அந்த அரசியல் ஆசைக்கான தீனியை வந்து விஜய் போட்டார். அது பூரா அங்கே அந்த பக்கம் போயிட்டாங்க. 2 விஷயம் இருக்குது. இல்லை, விஜய் வந்து ஜென்சி எல்லாம் சேர்ந்து விஜய் ஒரு அரசியல் தலைவராக உருவாக்கியிருக்கிறாங்க. இவங்க ஜென்சியை தேடிக்கிட்டு இருக்காங்க. 2க்கு வித்தியாசம் இருக்குது. ஜென்சி இளைஞர்கள் மத்தியில், ஜென்சின்னு மட்டும் சொல்ல முடியாது, 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய 2K வரைக்கும் வச்சுருக்கலாம். அந்த 2K வரைக்கும் உள்ள இளைஞர்கள் மத்தியில் ஒரு அரசியல் ஒரு சோர்வு, அரசியல் ஒரு தாக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு விஜய்க்கு சரியாக வந்தோடனே விஜயை வச்சு அவங்க அரசியல் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ தான் அவங்களை தேடியே போகிறாங்க. விஜய் நோக்கி அவர்கள் ஜென்சி வரல, ஜென்சி விஜய் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ தான் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க நேரம் ஜென்சியை போய் பார்த்து இவங்க கன்வின்ஸ் பண்ணி இவங்க அரசியல் அவங்களுக்கு பிடிச்சி அவங்க அந்த அரசியலுக்குள்ளே போய் அதுக்கு பிறகு இவங்க ஷிஃப்ட் ஆகணும். இதான் லாங் ப்ராசஸ் பிரதர்ஸ்,
கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸாகவே ஒர்க் பண்ணலாம். இந்த ஜென்சி அரசியல்னு எடுத்துக்கிட்டோம்னா 67 திமுக ஒரு தலைமுறையை பிரித்து, அதிமுக 77 ஒரு தலைமுறையை பிரித்து, அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் 2026 ஒரு தலைமுறையே ஒரு பக்கம் ஒரு அரசியல் கட்சி பக்கம் போது அந்த கட்சி அப்படியே அப்போ தான் ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு தலைமுறையை அதிமுகவும் திமுக மிஸ் பண்ணிட்டாங்களோ? கண்டிப்பாக 2016 மிஸ் பண்ணிட்டாங்க. கலைஞர், ஜெயலலிதா ஒரு டிகேடே விட்டாங்க. அவங்க 2 பேருடைய மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய லாங் கேப் விழுந்து போச்சு. 2 பேர் இருக்கு, அந்த ஒரு கூட்டம் உள்ளே வர்றது ஸ்டாப் ஆயிடுச்சு. இது 10 வருஷம் ஆச்சு. கலைஞர் ஜெயலலிதா அவங்க மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட 10 வருஷம். இந்த 10 வருஷத்தில் கலைஞருடைய பேச்சை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும். அதுக்கு பிறகு அங்கே ஒரு வசீகரமான தலைவர் இல்லை, அவங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கப்போ ஒரு பெண்கள் கூட்டம், பெரும் கூட்டம் இருந்துச்சு. அவங்கள வந்து தன்னோட ரெப்ரஸன்டேட்டிவாக பார்த்தாங்க. அப்போ தான் இந்த பெண் உரிமை அதெல்லாம் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, பெண்கள் எல்லாமே என்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவ், அவங்க எனக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க பேசுவாங்க, பார்த்துக்குருவாங்கன்ற மாதிரி ஒரு பெரும் கூட்டம் இருந்தாங்க. அவங்க போகிற இடத்துல பெரும் கூட்டம் பண்ணாங்க. இப்போ அவங்க 2 பேருடைய மறைவுக்கு பிறகு அந்த இடம் ஃபுல்லாகவே லாக் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஒரு 10 வருஷமாக அரசியலை அவங்க பெருசாக ரசிக்கிறதில்ல, அரசியல்வாதிகளை பெருசாக ரசிக்கிறதில்ல, ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கம் இல்லை. அந்த இடத்தை வந்து சீமானும் அண்ணாமலையும் ஃபுல் பண்ணாங்க இந்த 10 வருஷமாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 தலைவருடைய பேச்சை கேட்பதற்காக, பார்ப்பதற்காக தன்னிச்சையாக ஒரு கூட்டம் வருதுன்னா அண்ணாமலைக்கும் சீமானுக்கு மட்டும்தான் வந்துச்சு. அதுக்கு பிறகு மிச்சியெல்லாம் ஆளை கூட்டு வந்தாங்க, டோக்கன் கொடுத்து வண்டியில் கொண்டு வந்து நிப்பாட்டி 1, 2ன்னு இறக்கி கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்களே பேசி விஷயம் எடுத்துட்டு கை தட்டிட்டு போயிடும். இது வந்து தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க 2 கட்சியும். இத்தனை நாள் ஏமாற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் தன்னிச்சையாக கூட்டின கூட்டம் வந்து அண்ணாமலைக்கும் சீமானுக்கு மட்டும் தான் கூடுச்சு. ஆனால் அது ஒரு சிறிய அளவில் கூட்டமாக முடிஞ்சு போச்சு. விஜய் வர்றப்போ, சினிமா வெளிச்சமும் சேர்ந்து வர்றப்போ அது பெரும் கூட்டமாக மாறி, வாக்காக மாறி, அந்த அவர்களுக்கு பின்னாடி சேர்ந்தவங்க ஒரு கன்வின்ஸ் பண்ணி வீட்டில் இருக்க ஆளையும் ஓட்டு போட வச்சு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. அதுக்கு அது கடந்த 10 வருஷத்துல இருந்த ஒரு தொய்வு தான் காரணம். ஓகே, இந்த ஜென்சி அரசியல்ன்ற திமுக எடுத்திருக்காங்க. ஒரு சில பேர் பாராட்டுக்குரியதுன்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பெரும்பான்மையானோர் நீங்கள் வந்து எடுத்தது அரசியலில் மேனிப்புலேஷன், அதாவது அங்கே வந்துட்டு நான் கொத்தடிமையாக இருப்பதுக்கு பெருமைப்படுவேன், 200 ஊப்பிக்கு பெருமைப்படுவேன்னா இது மேனிப்புலேட் பண்ணுற, நீ எல்லாரையும் உட்கார வச்சு நீ ஊப்பியாகு, நீ கொத்தடிமையாகுன்ற மேனிப்புலேஷன். இது ஜென்சி அரசியல் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. ஜென்சி அரசியல்னு உங்களுக்கு முதல்ல என்னென்னு தெரியலங்க. அவங்க அரசியல் படுத்துறது எப்படி படுத்துவீங்க? இல்லை, அதுதான் அவங்க ஒரு மேடையை போட்டு ஒரு ஆடிட்டோரியத்தை வச்சு பண்ணால் முறை நல்லா மாறிடுவானே. அவன் 24 மணி நேரம் எங்கே இருக்கிறான்? அப்போ அதுக்குள்ளே போனீங்களா நீங்கள்? அதுக்குள்ளே போய் அரசியல் சொல்லியிருக்கணும். கட்சிக்காரன் பையன், தெரிஞ்சவன் பையன், அவருடைய ஃப்ரெண்டோட பையன், இவரோட ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு ஒரு 50 பேரை கூட்டு 100 பேரை கூட்டு உட்கார வச்சு, மாவட்ட செலவு, ஒன்றிய, வட்டம், இவங்க எல்லாரும் அவங்க சொந்தக்கார பத்தக்காரன்னு கூட்டு 100 பேரை உட்கார வச்சுக்கிட்டு, இல்லாட்டி தெரிஞ்சவன், அப்பா நீ ஒன்றிய செயலாளரா, நீ 10 ஜென்சியை கூட்டு வரணும், ஓ அப்படிதான் நடந்திருக்கு அப்படின்னு கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு, நாங்கள் வந்து வாழ்கன்னு கத்திட்டு நாங்கள் ஜென்சி அரசியலுக்கு மாறிட்டோம்னா என்ன நடக்கும்? அந்த ஒரு படம் வந்துச்சு, இந்த சிவா நடித்த படம் ஒன்று, தமிழ் படம்னு ஒரு படம், இந்த வெண்ணிராடை மூர்த்தி இவங்கெல்லாம் வந்து யங்ஸ்டராகவே இருப்பாங்க கடை, அந்த மாதிரி இவங்க எல்லாரும் உட்கார வச்சுக்கிட்டு பண்ண ஜென்சி அரசியல்னா அந்த எத்தனை கல்லூரிகளில் நீங்கள் நிகழ்ச்சி நடத்திருக்கீங்க? எத்தனை கல்லூரிகளில், எத்தனை பள்ளிக்கூடங்களில் நீங்கள் நிகழ்ச்சி நடத்திருக்கீங்க? அவனுடைய மொழியில் நீங்கள் எத்தனை பேர் பேசியிருக்கீங்க? இன்னும் வந்து ஒரு போர்டை வச்சுக்கிட்டு, கழுத்தில் ஒரு டையை போட்டுக்கிட்டு, ஒரு பேடை போட்டுக்கிட்டு, புள்ளி விவர அரசியல், பழமைவாத அரசியல், வரலாறு பேசுகிறோம், வரலாறை நாங்கள் போய் சேர்க்குறோம். எப்படி சேர்ப்ப? அவன் காலேஜை கட்டி அடிச்சுட்டு வந்துருக்கிறான், அவனை உட்காந்து நீ பாடம் எடுத்துக்கிட்டு உட்காந்து கேட்பானா? அவன் இங்கே பிடிக்கலன்னு தான் இங்கே வந்துருக்கிறான். அப்போ அந்த அரசியல் எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? அவனுடைய மொழியில், அவனுடைய இடத்துல போய் நீ அரசியல் பண்ணணும். ஃபோனு, இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா மூலியமாக போய் பண்ணணும், இல்லாட்டி அவன் கல்லூரிகளில் பண்ணணும். அந்தந்த இடத்துல அவனுடைய மொழி, அப்போ அவனுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட்டில் இருக்கிறான், அதன் வடிவத்தில் போய் சேர்க்குறான். அண்ணா என்ன பண்ணார்? அண்ணா எப்படி இளைஞர்கள் சேர்த்தாரு? அண்ணா எப்படி தம்பிகளை உருவாக்குனாரு? எப்படி பண்ணார்? அண்ணா நாடகம் போட்டார், எம்ஜிஆரை வச்சு கூட்டம் போட்டார். அந்த நாடகம் பார்க்க வரணுன்ட்டு தன்னுடைய கருத்தை சொன்னார். எம்ஜிஆரை காட்டி கூட்டத்தை போட்டார், அங்கே தன்னுடைய கருத்தை சொன்னார். ஆளுகிற காங்கிரஸுக்கு எதிராக அங்கே ஒரு விதையை விதைக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 10 பேரை கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு, நாங்கள் கொத்தடிமையாக தாண்டா இருப்போம், நாங்கள் ப்ரௌடு கொத்துடா. இது எவ்வளோ பெரிய இது ஏடா டே, அவங்களுக்கு பின்னாடி பெரியார் ஃபோட்டோவை போட்டு கொத்தடிமையாக இருப்போம் அப்படின்னு அது வந்து பெருமையாக, அது வருத்தப்படணும் சென்ட்ராய். நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் வருத்தப்படணும் சென்ட்ராயிட். ஒன்றும் நீங்கள் அப்டேட்டே ஆகாமல் இருக்கீங்களே. ஏன்னா வந்து இதுதான் அரசியல். அண்ணா அன்னைக்கு என்ன பண்ணார்? அண்ணா தம்பிகள்னு கூப்பிட்டு அவ்வளோ பேர் வந்து நிற்பாங்க. அன்னைக்குமே வந்து எங்கே வச்சுங்க அரசியல் பண்ணார்? மேடையில் வச்சு, நாடக மேடையில் அரசியல் ஆரம்பிக்கிறாரு. திமுக ஆரம்பிச்சதே நாடக மேடையில் தான். நாடக மேடையில் அந்த இளைஞர்களை அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவனை அப்படியே அரசியல் சொல்கிறது.
அப்படியே சரன்னு அவன் மைண்டில் போகும். அப்புறம் பேப்பர், அன்றைக்கி பேப்பர் தான் முக்கியமான ஒரு விஷயமா, பேப்பரில் எழுதுறது, நாடகங்களில் பேசுகிறது. அப்போ ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஒரு பெரிய கவர்ச்சி தேவைப்படுது. எம்ஜிஆர் கூப்பிடு, எம்ஜிஆரை பார்க்குறது கூட்டம் வருவான், அங்கே வச்சு நம்ம கருத்தை சொல்லு. அப்படி தான் கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் ஒரு கூட்டத்தை போட்டுட்டு ஒரு மண்டபத்தை பிடிச்சி ஒரு 50 ஜென்சியை பிடிச்சி வாங்கடா அப்படி கூட்டம் வச்சுக்கிட்டு நாங்கள் ஜென்சியை நாளிலிருந்து மாறிட்டோம்னு சொல்கிறது வந்து என்ன அரசியல்? இப்படி தான் தப்பு தப்பாக பண்ணிட்டு தோற்று போயிட்டீங்க. அப்படியே காப்பி தானே இது, கிட்டத்தட்ட காப்பி அடிக்கிறேன். என்னென்னா கடந்த 5 வருஷத்தில் திமுக ஆட்சியில் விழாக்களில் தான் அவங்க அப்படி தெளிச்சாங்க. பாராட்டு விழா, பட்டிமன்றம், கவியரங்கம், அந்த இலக்கியவாதிகள்லாம் பயங்கர பிஸி. இது எல்லாமே 60லேருந்து 40லேருந்து 60 வயசு, 70 80 உட்காந்து அப்படியே இது கூட்டு போன ஆளும் கட்சிக்காரன், பேசுகிறவனும் கட்சிக்காரன். ஒரு அமைச்சருக்கு 50 பேர் வருவாங்க. இதுக்கு என்ன அல்ல, இதை விட காமெடி என்னன்னா எல்லா அமைச்சரும் எழுத்தாளர் ஆகிட்டாங்க. எல்லாருமே எல்லாம் புக்கு எழுத்த சாயங்காலம் ஆச்சுன்னா அப்படியே முடன்னு அப்படியே போட்டு அந்த புத்தகம் வெளியிடலான்னு அப்படியே ஒரு யாராவது கூட்டு வந்துடுவாங்க சீஃப் கெஸ்ட்டு. அவர் ஏதாவது ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். இதில் என்ன காமெடினா அந்த புத்தகம் எப்படி எழுதுனா அவர் எழுத மாட்டார், அவர் யாராவது எழுதுவார். நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எழுதி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு தெரிஞ்சே பல புத்தகம் வெளியிட்டு விழாக்கள் எனக்கு தெரிஞ்சவர் தான் எழுதி கொடுத்தாரு. அவர் தான் அந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். அவர் சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதுங்க, என்ன மேட்டர்னா அவரை எழுதிடுவார். ஒரு எழுத்தாளர் இருக்கார், அவர் தெரிஞ்சு எழுதி கொடுத்தாரு. அட்டைப்படமும் கடைசி படமும் தான் அவர் எழுதின எழுத்தாளருக்கு பேர் தெரியும். இதை வச்சு ஒரு புத்தக வீட்டில் வச்சுருவாங்க. அத்தனை அமைச்சர்கள், அத்தனை எம்எல்ஏக்கள், எம்பிஎல்லாம் வந்துடுவாங்க, ஃப்ரெண்ட் ரோவில் உட்காந்துருவாங்க, பாராட்டி பேசிட்டே இருப்பாங்க. உடனே இந்த புத்தகத்தோடைய அட்டையை பார்ப்பார். இந்த பாராட்டி பேச வந்திருக்காருல்ல, அவருக்கு அன்றைக்கி தான் முதல் பக்கமே தெரியும். இதில் என்ன காமெடினா எழுதின ஒரிஜினலாக எழுதியிருப்பார்ல, அவர் அந்த ஓரமன் இருப்பார், அந்த மேடையில் ஓரமன் இருப்பார். இந்த மாதிரி தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு அரசியல் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகாமல் சில கட்சியில் இவங்கெல்லாம் வந்து பெரிய இன்டெலிஜென்ட், இவங்க தான் பெரிய புள்ளி புலி, இவங்க தான் புலியை கொட்டை எடுக்காத புலின்னு ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு, அவங்க போர்டை வச்சுக்கிட்டு 10 பேரை இவங்க அந்த ஏமாத்துறதுக்காக கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பாடம் நடத்துறது. தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, 48.4. ஏய், அவனுக்கு அவன் தலையை சொருகிறான், அவனே கிளாஸை கட்டடிச்சுட்டா வந்திருக்கிறானுங்க. அண்ணாவினுடைய வரலாறு தெரியுமோ, அவன் விஜய் என்ன படம் எப்போ அவன் உட்காந்துருக்கிறான், சென்னை எப்போ ரிலீஸ் அவன்கிட்ட அதை எதிர்பார்த்து உட்காந்துருக்கிறான். அப்டேட் கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்குறான். அவன்கிட்ட போய் நீ வந்து அது எப்படி சொல்லணும்? பெரியாருடைய கருத்துக்களை ஒரு தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. அது எப்படி சேர்க்கணும்? நேரடியாக பாராட்டுப்பியா? ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலாக போட்டால் உட்காந்து பார்த்துருவாங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சொல்லி கொடுத்தா அவங்க பார்க்குவாங்க. அதை எங்கே செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு 4-5 பேர் தான் வந்து ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய கொள்கை பீரங்கி, புள்ளி விவர புலி, ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, இவங்க வந்து எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி மாற்றி கொண்டு வந்துடுவாங்க. நம்புனாங்க. என்ன நடந்துச்சு? அப்படியே தலைகளாக போச்சு. அவரே நிற்கிற முதலமைச்சராக இருக்கிற ஒரு தோக்கக்கூடிய தொகுதியை கூட உங்களால் கணிக்க முடியாமல் போயிடுச்சு. மீண்டும் அதே தப்பு தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஜென்சி அரசியலுக்கு நாங்கள் பண்ணுறோம். மேடையை போடு, 10 பேரை கூட்டுவா. மேடை போடுறதே அங்கேயே ஜென்சி அரசியல் முடிஞ்சிருச்சு. அங்கேயே முடிஞ்சிச்சு. அதை தான் சொல்கிறேன். இதைத்தான் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களாவது ஏதாவது முயற்சியாக எடுக்கிறாங்க. தத்தி குத்தி ஜென்சிக்கு வந்துடுவாங்க. அங்கே நிலைமை பாவம் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஜென்சி அந்த மாதிரி எங்கப்பா கூட்டுவாங்கப்பா, கட்சியில் சேர்த்து விடுங்கப்பா, பேசாமல் அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் கொடுத்து விட்டுருவோம், ஜெயிச்சு பேசாமல் நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிடுவோம். அப்படி நிலைமையில் தான் அதிமுக இருக்குது. ஒரு தலைமுறைன்றது ஒரு அரசியலை தீர்மானிக்கும். இத்தனை தலைமுறையாக இத்தனை டீகேடாக எல்லாருமே சேர்ந்து வச்சிருந்ததை ஒரே தலைமுறை மொத்தமாக மாற்றிச்சுன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்குது. ஏற்றுக்கொள்ள முடியாதுலாம் இல்லை, காலத்தின் சூழல். அது ஒரு சக்கரம் சைக்கிளிங் நடக்கும். அது எப்படி ஒரு தலைமுறையில் ஆச்சு? 50 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றிருக்காங்கல்ல. அன்றைக்கி அண்ணாவை தலைமையை ஏற்று காங்கிரஸை வீழ்த்தலையா? அதுக்கு பிறகு இருதுருவ அரசியல் தானே திமுக அதிமுகன்னு. திராவிட கட்சி தான் 50 வருஷம் ஆண்டிருக்கு. அப்போ இந்த தலைமுறை ஒரு 18லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு ஒரு புதிய அரசியல் அங்கே ஷார்ட்டாக பேசு, எங்கள் மொழியில் பேசு, ஒரு ரீல்ஸில் மாதிரி பேசு, நான் இருக்கிற இடத்துல வந்து பேசு, நான் உன்னை பார்க்கலாம் வரமாட்டேன், நீ மேடையை போட்டு என்னை கூப்பிடாத, நான் கையில் ஃபோன் வச்சுருக்கேன், ஃபோனில் எனக்கு சொல்லு, அது ஷார்ட்டாக சொல்லு, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு, நசன்னு என்கிட்ட பேசாத, அடுக்குமொழி பேசாத, புள்ளி விவரம் பேசாத, பழைய வரலாறு பேசாத, புராணம் பேசாத, எனக்கு புரிகிற மொழியில் எனக்கு புரிகிற பாஷையில் நான் இருக்கிற இடத்தில் ஷார்ட்டாக அரசியல் சொல்லு. இதுதான் இப்போ இருக்கு, இதுதான் அரசியல். இதை இவங்க இப்போ தான் புரிஞ்சுக்கணும். ஆகா, இப்படி பண்ணியிருக்கணுமோ, விஜய்க்கு இனிமேல் தான் டஃப் கொடுக்க எப்படின்னு யோசிக்கிறது. அப்போ யோசிக்கலாம். ஆனால் இதுவுமே விஜயுமே வந்து இதில் என்னென்னா கொஞ்சம் அதை வந்து இப்போ அவருக்கு ஒரு கூட்டம் சேர்ந்துருக்குறாங்க, வாக்காளர் மாதிரி இருக்காங்கன்னு அவங்கள ஐடியாலஜிக்கலாக விஜயும் மாற்றணும் கொஞ்சமாக. இப்போ நேற்று பேசினார்னா 10 நிமிஷம் பேசினார்னா ஒரு 2 நிமிஷம் ஐடியாலஜிக்கலாக அவரை வந்து கொஞ்சம் அவங்கள வந்து மோல்ட் பண்ணுற வேலையை அங்கங்கே டச் பண்ணணும்.
ஃபுல்லாக பண்ண மாட்டான், கேட்க மாட்டானுங்க. அப்பப்போ அங்கே டச் பண்ணாருன்னா அவருடைய இது வந்து பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமக்காக மிக்க நன்றி சார். நன்றி.